அப்பா, இவர் எப்பேற்பட்ட முருக பக்தரா இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தை நம்ம கிட்ட வரைய கொடுத்திருந்திருப்பாருங்க. ஏய், ஏதாவது கதகீது விட்ட மவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீல்ல? பழங்கால முருகர் போட்டோவை எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்தும் பண்ணவே முடியாதுன்னு சொன்ன ஓவியத்தை கூட நம்ம மூலியமா பண்ண வச்சிருக்காருங்க இந்த மனுஷன். ஆனா அவர் வச்ச ட்விஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த முருகர் சிலை எந்த கோயில இருக்குன்னு கேட்டாலும் கூட சொல்ல மாட்டேன்ட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, இந்த முருகர் சிலை நீங்க எந்த கோயில பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உண்மையிலேயே இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஓவியத்தை எங்களாலேயே வரைய முடியுமான்னு தெரியலங்க. உங்ககிட்டயோ உங்க வீட்லயோ இதே மாதிரி பழங்கால போட்டோஸ் நிறைய இருக்கும். அதை இந்த மாதிரி தத்ரூபமா வரையணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நேரடியாகவே கால் பண்ணுங்க. இந்த வீடியோவை முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவை உங்களை மீட் பண்றேன்.